ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம தம் போட்டு தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால நம்ம கல்யாண விருந்துகளெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே பிரியாணிக்குன்னு மட்டன் பீசஸ் வாங்குற போது இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம குக்கரில் 3 விசில் வேக வச்சுட்டு பிரியாணி செய்கிற போது அது குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மட்டன் 3/4 மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். ஸோ தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம 3 விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் மட்டன் 3/4 மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 3 விசில் வேக விட்டுருங்க. ஸோ மட்டன் பீசஸ் ரொம்பவே குலைவாக வெந்துடக்கூடாது. அரை வேக்காடு வெந்துச்சு அப்படின்னாலே போதும். நம்ம பிரியாணிக்கு தம் போடும்போது அதனோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ இதை இப்போ மீடியம் ஹீட்டில் 3 விசில் இருக்கட்டும். அடுத்தது நான் 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. சீரக சம்பா அரிசி இல்லைனா ரெகுலராக சாப்பாடு செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் பெரிய சைஸில் 4 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 8 அளவுக்கு ஏலக்காய், 1 அனாசிப்பூ, கூடவே சின்னதாக கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் 2 பிரியாணி இலை. இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா பொருள் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு அடிகனமான பிரியாணி பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. கூடவே 50 ml அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 2 பிரியாணி இலை, சின்னதாக 2 அனாசிப்பும், 5 லவங்கம், 5 அளவுக்கு ஏலக்காய், 2 மராட்டி முக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது லைட்டாக காரமாறினதும் இது கூட 600 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 6 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 7லேருந்து 8 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நமக்கு கரெக்டாக 600 கிராம் அளவு இருக்குது. ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கினீங்க அப்படின்னா ரொம்பவே கலர் மாறிடாமல் ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும். அவ்வளோதான். இப்போ இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ பிரியாணிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் இது அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் இது கூட 8 அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ பிரியாணிக்கு பச்சை மிளகாயோடைய காரம் தான் அதிகமாக இருக்கணும், மிளகாய் தூள் வந்து குறைவாக தான் சேர்க்கணும். அதனால் நான் 8 அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நல்லா பழமாக 400 கிராம் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி வந்து குறைவாக தான் சேர்க்கணும். நான் 600 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்ததுக்கு அதுக்கு 400 கிராம் அளவுக்கு மட்டும் தக்காளி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு 250 ml அளவுக்கு இருக்குது. தயிர் வந்து நல்லா புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின 2 கைப்பிடி அளவு புதினா இலை, அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை. ஸோ புதினா அதிகமாக இருக்கணும், மல்லி இலை குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் தயிர் திரிஞ்சு போகாமல் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருள் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் பீசஸை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. கடைசியாக நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கிற போது அது கூட சேர்த்துடலாம். இப்போ மட்டன் பீசஸ் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி அது கூடவே பச்சை தண்ணியும் சேர்த்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நான் இந்த கப்பில் தான் 4 கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ 4 கப் அரிசிக்கு நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ எப்பயுமே கொஞ்சம் அதிக அளவில் பிரியாணி பண்ணுற போது ஃபஸ்ட்டே அரிசியை ஊற வச்சிடாதீங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது புதினா மல்லி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கடைசியாக அரிசியை ஊற வச்சிடுங்க. ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அரிசி ரொம்பவே ஊறி பிரியாணி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக ஊற வச்சிடுங்க. நம்ம எல்லா பொருளையுமே வதக்கெடுக்கிற டைமில் அரிசி வந்து நல்லா ஊறிடும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சி போகாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. ஸோ தண்ணி வந்து ரொம்பவே சுண்டிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசிக்கும் தண்ணியும் சமமாக இருக்கணும். அந்தளவுக்கு இருக்கிற போது நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக இதுக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் புதினா இலை தூவிட்டுருங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். ஸோ பிரியாணிக்கு இது மாதிரி கடைசியாக நெய் சேர்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ பிரியாணி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி தம் போட்டுடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் இது மாதிரி ஒரு பழைய தோசைக்கல் வச்சு நல்லா சூடுபடுத்தி இருக்கேன். தோசைக்கல் சூடானதும் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே வச்சிடலாம். ஸோ இது மாதிரி வெயிட்டாக மேலே ஏதாவது வச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கூட ஆவி வெளியில் போகாமல் ஒரே மாதிரி நல்லா தம் பிடிக்கும். அவ்வளோதான். இது இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயோ ஹைலியோ வச்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் பிரியாணியை தம் போட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி நல்லா கமன்னு தயாராகிடுச்சு. இப்போ இந்த சாதம் உடஞ்சிடாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குலையவே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஸோ இந்த பிரியாணிக்கு நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால இதனோட மனமும் சுவையும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளில் இந்த மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.